என்னன்னா அமெரிக்காவும் சொல்கிறது இஸ்ரேல் அத்துமீறுகிறது. இஸ்ரேல் அத்துமீறுகிறது. ஒரு நான் ப்ரொபோஷனல் ஸ்டேட்மெண்ட்டை அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவும் பிரிட்டன் தாண்டி பிரான்ஸும் தான் இந்த ஒப்பந்தத்திற்கு அதிகமாக முன்னெடுத்தார்கள். இமானுவேல் மெக்ரான் இவற்றில் ஒரு நேட்டோ படைகளுடைய மிக முக்கிய ஆளுமையாக அமெரிக்காவோடு அவர் சேர்ந்து இந்த விவகாரத்தை உடன்படிக்கை எடுத்தார்கள். தற்போது அமெரிக்கா என்ன சொல்கிறது என்றால், ஜோ பிடன் நிர்வாகம் இது 73 இடங்களில் அவர்கள் தாக்குதல் நடத்தியது, ட்ரூஸினுடைய அடிப்படை தத்துவத்தை உடன்படிக்கையை முறித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். பொருத்தமற்ற ஸ்டேட்மெண்ட்டை இஸ்ரேல் சொல்வதாக சொல்கிறார்கள். இது ஒரு டேஞ்சரஸான பிளேயிங், ரொம்ப மோசமான ஒரு விளையாட்டு, இஸ்ரேலுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்பதை தான் அவர்கள் சொல்கிறார்கள். இப்பொழுது அமெரிக்காவும் லெபனான், ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலும் இந்த தாக்குதலில் ஈடுபடுத்த போது